எடுத்துட்டு ஒரு நீராதாரம் எடுத்துட்டு இது ஒரு விதமான விரதம். இன்னொரு விரதம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வேளை ஒண்ணு மதியமோ இல்ல இரவோ ஏதாவது ஒரு வேளை ஆதாரம் எடுத்துட்டு இது ஒரு விதமான விரதம். இன்னொரு விரதம் பார்த்தோம்னா சில பேர்லாம் வெறும் மிளகு சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. ஒரு மிளகு, இரண்டாவது நாள் 2 மிளகு, மூன்றாவது நாள் 3, நான்காவது நாள் 4, 5, 6ன்னு 6 நாளைக்கு 6 மிளகு சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. சில பேர் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விதமான விரதம் எல்லாம் இருக்குது. இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னா ஊருருகி ஊருருகி அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்குது. அதாவது பழைய சிவாலயத்திலாம் பாத்தீங்கன்னா ஆதி காலத்து மனிதர்களுடைய சில சிற்பங்கள்லாம் இருக்கும். அந்த சிற்பத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேகமாகப்பட்டது உருகி இருக்குமாமா. அதாவது அப்படியே கூறு விழுந்து அவங்களோட எலும்பெல்லாம் தெரிஞ்சு தோலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி அந்த அளவுக்கு உருகிடுமாமா. அந்த அளவுக்கு உருகி சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது. எதனால அந்த அளவுக்கு நம்மளை வற்புறுத்தி நம்மளுடைய கஷ்டத்தை கொடுத்து நம்ம சாமியை தரிசனம் பண்ணி சாமியை சந்தேகப்பட போறது இல்லை. சாமி நம்ம மேல இந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்கிறாங்க, நம்மளுடைய பக்தர்கள் நம்ம மேல இந்த அளவுக்கு பிரியமா இருக்கிறாங்கன்னு சாமிக்கு ரொம்ப பேரானந்தம் ஆகுமாமா. இப்ப நம்ம மேல ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பாச அதிகமான என்ன பண்ணுவோம், அவங்களை நம்ம ரொம்ப பிடிச்சு போயிடும் இல்லையா? அதே போலதான் முருகப்பெருமான் இந்த அளவுக்கு நம்ம உருகி நம்ம சாமியை பஷ்டி பிறப்பெல்லாம் சாமியை தரிசனம் பண்றதுனால சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம பழனியெல்லாம் பார்த்திருப்பீங்க, விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு ஒரு தரிசனம் இருக்கும். அந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிறது நம்ம எல்லாம் இப்ப விக்கிர ரூபமா தரிசனம் பண்றோம். விஸ்வரூப தரிசனம்ங்கிறது சுவாமியினுடைய பாதம் பூமியில இருக்குமாமா, பூமிக்கு கீழே. அதாவது பூமிக்கு கீழே பார்த்தோம்னா 7 பாதாளங்கள் இருக்குது. அந்த பாதாளத்துக்கு கீழே சுவாமியினுடைய பாதம் இருக்குமாமா. சுவாமியினுடைய சிரசு 7 லோகம், நம்ம பூமிக்கு மேல 7 லோகம் இருக்குது. அந்த 7 லோகத்தை தாண்டி சுவாமியினுடைய சிரசு இருக்குமாமா. அந்த அளவுக்கு சுவாமி உயரமா விஸ்வரூப தரிசனம் காட்சி கொடுத்தாராமா. 7 நாள் நம்ம 6 நாள் விரதம் இருந்து 7வது நாள் திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணி அந்த திருக்கல்யாணத்தில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உணவா எடுத்துட்டு அன்னையோடு இந்த விரதத்தை முடிச்சோம்னா சுவாமி நம்ம கேட்கறது எல்லாத்தையும் வாரி கொடுப்பாராமா. அதனாலதான் முருகப்பெருமானுக்கு மட்டும் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரே ஒரு பெயர் முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் என்ன போட்டிருப்பாங்க, கருணை கடலைன்னு போட்டிருப்பாங்க. முருகப்பெருமான் மாதிரி ஒரு கருணை உள்ளம் உலகத்திலேயும் யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கருணை உள்ளம் கொண்டவர். ஏன்னா சுவாமி இந்த விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சில பேர்ல சுவாமி நான் பக்கத்துல ஒரு சில அறிகுறிலாம் கொடுப்பாரு. ஏதாவது ஒரு சிரமம் வரப்ப நமக்கே தெரியாம அந்த சிரமம் இல்லாம போயிடும். அந்த மாதிரி சுவாமி நம்ம கூடவே இருந்து, ஏன்னா நம்ம சுவாமிக்காக தான் நம்ம பிரியம் பண்றோம். இத்தனை மக்கள் வந்திருக்கிறாங்கன்னா முருகப்பெருமான் இத்தனை பேர் யாரெல்லாம் இங்க வரணும், இந்த இடத்துல யாரு இருக்கணும் யாரு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடியது முருகப்பெருமான் தான். இப்ப எங்கேயோ தூரத்துல அவங்களால வரணும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அவங்களால வர முடியாது. பக்கத்திலே இருப்பாங்க, அவங்களால கூட வர முடியாது. பக்கத்திலே இருந்து அவங்களால பக்கத்துல இருக்க கோயிலுக்கு நம்மளால சாமி தரிசனம் பண்ண முடியாது. ஆனா ஏதோ ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி முருகப்பெருமான தரிசனம் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா அங்க இருந்து சாமி வர வைப்பாரு. அங்க இருக்கிற பக்தனை தன்னை பாக்குறதுக்காக அங்க இருந்து வர வைப்பாரு. சாமி நம்மகிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், உண்மையான பக்தி. அந்த ஒரு பக்தியை தவிர சாமி நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஒரே ஒரு செவ்வரளி புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு பக்தியோட சாமிக்கு பார்க்கணும்னா சுவாமி நமக்கு அந்த மலை மாதிரி கருணை மலையை கொண்டு வருவார். மலை அந்த கருணைங்கிறது நமக்கு அதுவே எல்லாமே நடக்கும். நம்மளுடைய வம்சாபிவிருத்தி, நம்மளுடைய மனக்கஷ்டங்கள் இப்படியுமே சாமியில ஒரே ஒரு செவ்வரளி புஷ்பத்துல சுவாமி நிவர்த்தி பண்றார். அப்பேற்பட்ட ரொம்ப விசேஷமான நமது முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் விவாக தினம். நம்ம எல்லாருக்குமே இந்த விவாக மேல தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பரமேஸ்வரர், பார்வதி, மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ரன்னு 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. இந்த 33 கோடி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பேற்பட்ட ரொம்ப விசேஷமான முருகப்பெருமானுடைய இந்த விவாக தினம் இன்றைக்கு தரிசனம் பண்றதுனால எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும். எல்லாருமே தனக்கு கிடைக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணாம வந்திருக்க எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியமும் கிடைக்கணும். எல்லாருக்கும் எந்த வித கஷ்டமும் இல்லாம அவரவர் மனசுல உள்ள சங்கல்பப்படி எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு பிரகரம் அப்படிங்கிற ஒரு படிப்பாங்க. இந்த பிரகரம்ங்கிறது என்னன்னா நம்ம எல்லாருமே இந்த கல்யாணத்தப்ப என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீடுடைய வம்சதாரியெல்லாம் சொல்லுவாங்க, இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பேட்டி, இவருடைய மகன், இவங்க இந்த பூர்வத்தை இவங்களுடைய பூர்வீகம் இந்த ஊரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையில எழுதுவாங்க.
அதற்கு பெயர் தான் பிரபலம். அப்பேற்பட்ட விசேஷமான பிரபலத்தை முருகப்பெருமானுக்கு இப்ப படிக்க போறாங்க. எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியமும் கிடைக்கணும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முருகனுக்கு ஓம் கல்பத்ரமம் பகவதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் நிரப்பதமனாமதமே கவத்ரம் காத்யாரணி சுதமஹம் கதுபத்தராமம் ஓமீனதண்டர தட்சிணாஸ்தமீதே பரசிவகோத்ரோத்பவஸ்ய பரசர்வணாः ஈஸ்வரசர்வணாः பௌத்ராய சதாசிவசர்வணாய ஸ்ரீ கைலாசபதிம் अस्मिन् राजलिंगेश्वर स्वामिनाः पुत्राय अस्मिन् अनुष्ठिकमानां षडंग चतुर्वेद शाकर अध्यात्मक सकल सुरासुर मुनि दिव्यगण चरणारविंद युगलस्य भुवन मेघ सौंदर्य दिव्यमंगल्य विग्रहस्य परमानंद तत्परस्य अनुग्रहस्य अष्टांग योग संयुक्त षडंग देवता तत्वाख्य स्वरूपस्य चित्कलानंद साक्षात् सकल गिरिजिदा अखिलांड परिपालन पूर्ण अनामिकादि तेजोमय साक्षात् स्वरूपस्य तत्पर स्वरूपस्य सच्चिदानंद स्वरूपस्य शरवणोद्भवस्य श्री बालसुब्रह्मण्येश्वर सर्वणेव राजा ओम श्री ब्रह्मण पुत्राय काश्यप ब्रह्मण पौत्रीं इंद्र वंशोद्भूत कुमारीं महेंद्र शर्मणः संकल्पतनगां चतुर्वेद शाखाध्यायिनी